ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஏ டு Z Hacks. எல்லாருக்கும் போகி நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் பார்த்து கொண்டாடுங்க. புகையில்லா போகியை கொண்டாடுவோம். நம்ம ஒரு கொஞ்சம் மாதத்துக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா பேப்ளேட் செஞ்சு போட்டிருப்போம். அதை வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், போய் பாருங்கள். அந்த பேப்ளேட் லிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா பேப்ளேட் செய்கிறதும் அப்புறம் அதோட லான்ச்சர் செய்கிறதும் வந்து போட்டிருப்போம். இதில் வந்து ஒரு ஸ்பின்னர் இருந்தால் போதும், அதை வச்சே நம்ம வந்து பேப்ளேட் செய்யலாம். அந்த மாதிரி தான் ஒரு டெக்னிக் வந்துருங்க. பார்த்தீங்களா, ஒரு சின்ன ஸ்பின்னர் இருந்தால் பேப்ளேட் செய்ய போகிறோம். நான் எதுவுமே மாற்றலைங்க. அதில் பாட்டம் பார்ட் வரல, பாட்டம் பார்ட்டை முன்னா நான் மாற்றிருக்கேன். ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன பாட்டம் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பாட்டம் பார்ட் எடுத்து ஒட்டிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாட்டினோடனே இப்போ நம்ம சுற்றி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஸ்பின்னர் மாதிரி யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கைரோ டாய். நம்ம எவ்வளோ தான் இப்படி கையை அரைச்சாலுமே கீழே விடாது, சுற்றுமே தவிர அது ஸ்பின்னர் சுற்றிக்கிட்டு வரையும் நம்ம கையை விட்டு கீழே விடாது, இது சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். இதுவே நார்மலாக இந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லிமிட் தான். அதுக்கு மேலே நம்ம ஷேக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அது வரைக்கும் கீழே விழுந்துடும். இந்த மாதிரி தான் அப்போ கீழே விழுந்தாலும் சில நேரத்தில் உடையவும் செய்யும். கீழே விழுந்தோடனே உடஞ்சி போயிடும். இதே நம்ம வந்து கைரோ மாதிரி யூஸ் பண்ணோன்னா கையிலேயே சுற்றிக்கிட்டே இருக்கும். அது வந்து செகண்ட் டைப்பு. தேர்ட் டைப் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேப்ளேட் டைப்பு. பார்த்தீங்களா, இப்போ கைரோ டைப்பில் அது உழவே இல்லை. நான் நல்லா கையை செக் பண்ணால் நான் உழவே இல்லை. பார்த்தீங்களா, நம்ம எவ்வளோ தான் செக் பண்ணணுமே அவ்வளோது. தேர்ட் டைப் வந்து பார்த்திங்கன்னா பேப்ளேட் டைப். இதை வந்து இப்போ விட்றாங்க. இது துணிங்கிறதுனால அப்படியே சுற்றிக்கிட்டே கீழே வந்துச்சு, ஒழுங்காக சுற்றலை. பாருங்க, ஒரு ட்ரெஸ் பாக்ஸில் விட்டு காட்டுறேன் எப்படி இப்போ சுற்றுதுன்னு மட்டும் பாருங்க. பார்த்தீங்களா, பேப்ளேட் மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஸ்பின்னர் சுற்றிக்கிட்டு இருக்க வரையும் பேப்ளேட் மாதிரி சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். உள்ளே இருக்க பால் ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆயில் போட்டுவாங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து ஸ்பின்னரில் வந்து அந்த ஃபோர்ஸ் கரெக்டாக இருக்கும். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி பண்ண பேப்ளேடு. கீழே வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் டிப்பு பதிலாக மெட்டல் டிப் போட்டேன். பிளாஸ்டிக் டிப் வந்து தேவை இருந்துச்சு, அதனால் என்ன பண்ணுறேன்னா பம்பரத்தில் இருந்த டிப் எடுத்து போட்டேன். பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பின்னர் பேப்ளேட் சுற்ற ஆரம்பிச்சிச்சு. நம்ம நார்மல் பேப்ளேட் சுற்றி ஆரம்பிச்சிச்சு. 25 பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக கூட பேப்ளேட் மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணலாம். கைரோ டாயாகவும் யூஸ் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் பேப்ளேடாகவும் யூஸ் பண்ணலாம். முக்கியமாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேப்ளேடாக யூஸ் பண்ணும்போது கூராக இருக்கக்கூடாது. கீழே இருக்கிற பகுதி நல்லா தேய்ச்ச மாதிரி இருக்கணும். அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கைரோ ஃபங்க்ஷனில் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஃபைட்டுக்கு இங்கே அதான் கரெக்டாக இருக்கும். பாருங்க. சரி guys, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து ஷேர் பண்ணி விட்டு பாருங்கள். நம்ம சேனலில் இப்போ ரொம்ப சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கம்மியாக இருக்கிறீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். ஹாப்பி போகி அண்ட் அட்வான்ஸ்டு ஹாப்பி பொங்கல். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பை பை. அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பேப்ளேடோட நம்ம ஆல்ரெடி செஞ்ச பேப்ளேடோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க போய் பாருங்கள். பை பாய்.